கிரிக்கெட்டில் எல்லாவற்றையும் விட விக்கெட் தான் முக்கியம். அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட் ஒன்றே வெற்றியை தேடி தரும். அப்படி விக்கெட் எடுத்து வெற்றியை தேடி தருவது இவர்தான் டாப். அணிக்கு விக்கெட் தேவைப்படும் போதெல்லாம் இவரைத்தான் கேப்டன் பந்து வீச அழைப்பார். டெஸ்ட், ஒரு நாள் போட்டி என அனைத்திலும் இவர்தான் அதிக விக்கெட். இவர் பந்து வீசக்கூடாது, தூசரா வீசக்கூடாது என பல தடைகளை தாண்டித்தான் இந்த சாதனைகளை எல்லாம் படைத்துள்ளார். அவர்தான் முத்தையா முரளிதரன். இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தவர்தான் முத்தையா முரளிதரன். 9 வயதாக இருந்தபோது செயின்ட் ஆந்தனி பள்ளியில் சேர்க்கப்பட்டார் முரளிதரன். அங்குதான் கிரிக்கெட் மீதான ஆர்வம் அதிகமானது. தீவிரமாக கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த தொடங்கினார் முரளிதரன். தொடக்கத்தில் மீடியம் பேசராக இருந்த முரளிதரன் பள்ளியின் பயிற்சியாளர் சுனில் பெர்னாண்டோவின் அறிவுறுத்தலில் ஸ்பின் வீச கற்றுக்கொண்டார். ஸ்பின் வீசிய முதல் போட்டியிலேயே 5 விக்கெட் எடுத்து அசத்தினார். பேஸ் பவுலிங்கை விட ஸ்பின் தான் நன்றாக வீச வரும் என்பதை அப்போதுதான் முரளிதரன் உணர்ந்தார். பள்ளியின் கடைசி வருடத்தில் விளையாடிய 14 போட்டியில் 100 விக்கெட்டுக்கு மேல் எடுத்து அசத்தினார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப் அணிக்காக தொடர்ந்து விளையாடி தன்னுடைய கேமை மேம்படுத்தினார். 1991 ஆண்டு இங்கிலாந்து ஏ உடன் விளையாடச் சென்ற இலங்கை ஏ அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். அதில் சிறப்பாக பந்து வீசி 6 விக்கெட் எடுத்தார் முரளிதரன். அதனால் இங்கிலாந்துக்கு விளையாடச் சென்ற இலங்கை அணியில் தேர்வு செய்யப்பட்டார். பயிற்சி ஆட்டத்தில் ஒரு விக்கெட் கூட எடுக்காததால் பிளேயிங் 11இல் இடம்பெறாமல் வெறும் நெட் பவுலராக மட்டும் இருந்துவிட்டு இலங்கை திரும்பினார். 1992 ஆண்டு ஆஸ்திரேலியாவுடன் நடந்த டெஸ்ட் போட்டியில் தான் முதலில் இலங்கை அணிக்காக விளையாட வாய்ப்பு கிடைத்தது. முரளிதரனின் பந்தை எதிர்கொள்ள மிகவும் சிரமப்பட்ட ஆஸ்திரேலியா வீரர் ஆலன் பார்டர் இவரை லெக் ஸ்பின்னராக தவறாக புரிந்து கொண்டு டிரெஸ்ஸிங் ரூமுக்கு திரும்பிய பிறகு இவன் நல்ல லெக் ஸ்பின், ஆனால் அதிகமாக கூகுளி வீசுகிறான் என்றார். அப்போது எந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் ரிஸ்ட் ஸ்பின் வீசாததால் இந்த குழப்பம் ஏற்பட்டது. இந்த போட்டியில் 3 விக்கெட் எடுத்து அசத்தினார் முரளிதரன். தொடர்ந்து இலங்கை அணிக்காக நன்றாக விளையாடி வந்தவருக்கு 1995 ஆண்டு நியூசிலாந்து உடனான டெஸ்ட் போட்டி மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஸ்பின்னுக்கு சாதகமில்லாத நேப்பியர் பிட்சில் 2வது இன்னிங்ஸில் நியூசிலாந்து டாப் ஆர்டரில் 7 பேரில் 5 பேரின் விக்கெட்டை எடுத்தார். இந்த போட்டியை இலங்கை அணி வென்றது. இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுடன் நடந்த டெஸ்ட் தொடரில் பந்து வீசும் போது கை மடங்குவதாக 5 முறைக்கு மேல் நோபால் கொடுத்தார் அம்பையர் டேரல் ஹே. அதனால் அடுத்த பந்து வீசும் வாய்ப்பை இழந்தார் முரளிதரன். இதைத் தொடர்ந்து சில நாள் கழித்து விளையாடிய போட்டியிலும் இதையே அம்பையர் சொன்னார். 1996 ஆண்டு ஐசிசி வைத்த சோதனையில் பந்தை வீசும்போது சரியாக வீசுகிறேன் என நிரூபித்த பிறகு மறுபடியும் இலங்கை அணிக்கு திரும்பினார். பிறந்ததிலிருந்தே அவரின் கை கொஞ்சம் வளைந்து இருந்தது அப்படி தெரிய காரணமாக சொல்லப்பட்டது. 1996 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருந்தாலும் ரன்களை கட்டுப்படுத்தி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்கினார். 10 ஓவர்கள் வீசி 1 விக்கெட் எடுத்து வெறும் 31 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். இந்த போட்டியை வென்று உலகக்கோப்பையை கைப்பற்றியது இலங்கை அணி. இதைத் தொடர்ந்து இலங்கை அணியில் தவிர்க்க முடியாத வீரரானார் முரளிதரன். 1998 ஆண்டு உலக சாம்பியனான இலங்கையுடன் ஒரு டெஸ்ட் போட்டி மட்டுமே விளையாட ஒத்துக்கொண்டது இங்கிலாந்து அணி. எங்களுடன் ஒரு டெஸ்ட் போட்டி விளையாடும் நேரம் கூட வேஸ்ட் என அவர்கள் நினைத்தார்கள் என்றார் இலங்கை வீரர் ஜெயசூர்யா. அதுவரை இங்கிலாந்தில் ஒரு டெஸ்ட் போட்டி கூட இலங்கை வென்றிருக்கவில்லை. அவர்கள் விளையாடிய ஓவல் மைதானம் பிளாட் விக்கெட்டாக இருந்தது. டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது இலங்கை அணி. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து மிகவும் பொறுமையாக ஆட விக்கெட் எடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் சிறப்பாக பந்து வீசி 7 விக்கெட் எடுத்தார் முரளிதரன். முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 445 ரன்கள் அடித்திருக்க 591 ரன்கள் அடித்தது இலங்கை அணி. அடுத்து பேட்டிங் ஆட வந்த இங்கிலாந்து அணியை தனது சுழலால் திணறடித்தார் முரளிதரன். முரளிதரனின் பந்தை எதிர்கொள்ள முடியாத இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட் இழந்தனர். முரளிதரனுக்கு விக்கெட் விழத் தொடங்கியதும் இவருக்கே அதிக ஓவர்களை கொடுக்க தொடங்கினார் இலங்கை கேப்டன் அர்ஜுன் ரணதுங்கா. அந்த இன்னிங்ஸில் 9 விக்கெட்டையும் இவரை எடுத்தார்.
மீதம் ஒரு விக்கெட்டும் ரன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் 10 விக்கெட்டும் இவருக்குத்தான் கிடைத்திருக்கும். இந்த போட்டியில் மட்டும் 16 விக்கெட்டை எடுத்தார் முரளிதரன். இங்கிலாந்து அணி 181 ரன்கள் மட்டுமே அடித்து ஆல் அவுட் ஆக இந்த போட்டியை எளிதாக வென்றது இலங்கை அணி. நாங்களும் டெஸ்டிலும் சிறந்த ஆணைதான் என இலங்கை அணி உலகுக்கு நிரூபித்த போட்டி இது. அதற்கு பெரிதும் உதவியவர் முரளிதரன். இந்த தோல்விக்கு பிறகு அடுத்த ஆண்டு இலங்கையுடன் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை விளையாடியது இங்கிலாந்து அணி. இந்த போட்டிக்கு பிறகுதான் முரளிதரனின் பெயர் உலகம் முழுக்க பிரபலமானது. 1998 ஆண்டு மட்டுமே 65 டெஸ்ட் விக்கெட் எடுத்து அசத்தினார் முரளிதரன். வார்னே மற்றும் முரளிதரன் இருவரிடையே யார் அதிக விக்கெட் எடுப்பது என்று பெரிய போட்டியே நிலவியது. ஆனால் 1998 ஆண்டு மறுபடியும் இவர் வீசிய ஆக்ஷன் தவறு என இங்கிலாந்து உடனான போட்டியின் போது சொல்லப்பட்டது. இதனால் இலங்கை கேப்டன் அர்ஜுன் ரணதுங்கா போட்டியில் தொடர்ந்து விளையாட வேண்டாம் என இலங்கை அணியை கூட்டிக் கொண்டு வாக் அவுட் செய்தார். ஆனால் இலங்கை அணியின் நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மீண்டும் விளையாடியது அந்த அணி. அப்போது மறுபடியும் முரளிதரனின் ஆக்ஷனை சோதித்து பார்த்து மீண்டும் அவர் ஆக்ஷனில் தவறில்லை என்றது ICC. அதுவரை ஆஃப் ஸ்பின்னர் மற்றும் டாப் ஸ்பின்னர் வீசிக் கொண்டிருந்தவர் சாக்லைன் முஸ்டாக்கை பார்த்து 3 வருடம் பயிற்சி பெற்று டூஸ்ரா அதிகமாக வீச தொடங்கியது மீண்டும் சர்ச்சை எழுந்தது. அப்போது அவர் 500 டெஸ்ட் விக்கெட்டுகளை கடந்திருந்தார். 2004 ஆண்டு அவரது தூஸ்ராவை தடை செய்தது ICC. ஒவ்வொரு முறையும் தான் சரியாகத்தான் பந்து வீசுகிறேன் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது முரளிதரனுக்கு. அப்போது நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிரோபி போட்டியில் பவுலர்களின் தகவல்களை எல்லாம் சேகரித்து சோதித்து பார்த்து நீண்ட விவாதத்துக்கு பிறகு முரளிதரனின் தூஸ்ராவுக்கான தடையை நீக்கியது ICC. முரளிதரன் டாப் ஸ்பீட், வேரியேஷன் போன்றவற்றை எதிர்கொள்வதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. டெஸ்ட், ஒரு நாள் என அனைத்திலும் உலகின் முன்னணி பவுலராக வலம் வந்தார் அவர். எப்போதாவது பிரேக் த்ரூ தேவைப்பட்டார், பார்ட்னர்ஷிப்பை முறிக்க வேண்டும் என்றால் கேப்டனின் முதல் சாய்ஸ் முரளிதரனாகத்தான் இருப்பார். டெஸ்டில் 1000 விக்கெட்டை எடுப்பார் என எதிர்பார்த்த நிலையில் 792 விக்கெட் எடுத்திருந்த போதே இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என 2010 ஆண்டு இந்தியாவுடனான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியுடன் ஓய்வு பெறப்போவதாக இலங்கை நிர்வாகத்திடம் அறிவித்தார் முரளிதரன். 800 விக்கெட்டுகள் எடுக்கும் வரை விளையாடும்படி அறிவுறுத்தியது இலங்கை நிர்வாகம். ஆனால் அதை முரளிதரன் ஏற்காததா இந்தியாவுடனான தொடரிலாவது அனைத்து போட்டிகளிலும் விளையாடும்படி ஆலோசனை வழங்கியது இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம். ஆனால் ஒரே போட்டியில் 8 விக்கெட் எடுப்பதாக சொல்லிவிட்டார் முரளிதரன். அந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது இலங்கை அணி. முதல் இன்னிங்ஸில் 520 ரன்களை அடித்தது. அடுத்து பேட்டிங் ஆட வந்த இந்தியாவின் சச்சின், யுவராஜ், தோனி போன்ற முக்கிய வீரர்களின் விக்கெட்டோடு 5 விக்கெட்டுகள் எடுத்தார் முரளிதரன். இந்தியா 276 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக ஃபாலோ ஆன் ஆகி தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் பேட்டிங் தொடங்கியது இந்திய அணி. மலிங்கா விக்கெட் மேல் விக்கெட்டாக எடுத்தார். 800 விக்கெட்டை எடுக்க இன்னும் 3 விக்கெட் தேவைப்பட்டது. யுவராஜ், ஹர்பஜன் விக்கெட்டை எடுத்தார் முரளிதரன். மலிங்கா காயம் காரணமாக வெளியேற முரளிதரன் மற்றும் ரங்கனா ஹெராத்தும் பந்து வீசினர். 2 விக்கெட் மீதமிருக்க ரன் அவுட்டில் விக்கெட் விட்டார் VVS லட்சுமண். இஷாந்த் சர்மாவும் ஓஜாவும் பார்ட்னர்ஷிப் அமைத்து நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய ஆரம்பிக்க அழுத்தம் அதிகமானது. முரளிதரன் வீசிய பந்தில் அவுட் சைட் ஆஃபில் பிச்சான பந்தை ஆடச் சென்ற போது எஜ்ஜாக டைவ் அடித்து கேட்ச் எடுத்தார் மகிலா ஜெயவர்தனே. தன்னுடைய கடைசி பந்தில் 800வது விக்கெட்டை எடுத்து ஓய்வு பெற்றார் முரளிதரன். டெஸ்டில் 800 விக்கெட், ஒரு நாள் போட்டியில் 534 விக்கெட்டுடன் மொத்தமாக 1347 விக்கெட்டுடன் ஓய்வு பெற்றார் முரளிதரன். கிரிக்கெட்டில் சில சாதனைகள் யாராலும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும். அதை எட்டுவது குறித்து நினைத்தாலே மலைப்பை கொடுக்கக்கூடியது. அப்படிதான் முரளிதரனின் சாதனையும்.